லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாய்ப்பே இல்லை. எனக்கு ரஜினி அக்காவை பத்தி நல்லா தெரியும். அவ ஒரு முடிவெடுத்தானா அதுல இருந்து மாறவே மாட்டா. அட என்னமா பேசுற? அவன் இருக்கானே கூட, அவன் பெரிய யமகாதகன். பார்த்திபா, பாத்து. ரஜினியை டீல் பண்றதுல அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தண்ணி குடி. இந்த வேண்டாங்க, தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது. இல்லப்பா, அவ அனிதா கிட்ட சவால் விட்டுருக்கா. அதுவும் அவனுக்காக தான் சவாலே விட்டுருக்கா. அதனால கண்டிப்பா நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ராதிகா, 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 என்னாச்சு? ஐயோ ராதிகா, என்னாச்சு? ராதிகா, இந்த தண்ணி குடி. ஐயோ ராதிகா, என்னாச்சு? என்னமாச்சு? என்னமா வாந்தி எடுத்திருக்க? ராதிகா, இல்லப்பா, என்னமாச்சு? அது வந்து அவளுக்கு அப்பா தெரியலப்பா. நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலன்னு நினைக்கிறேன். வயிறு சரியில்லாம போயிடுச்சுப்பா. அதான் வாமிட் பண்ணிட்டேன். ஒண்ணு இல்லம்மா, காய்ச்சல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதுக்கும் ஒரு ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமாமா? இல்லப்பா, வேண்டாம். சரியாயிடுச்சுப்பா, சரியாயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பேன். அதான் நைட்ல ஒத்துக்காம வெளியில வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, போங்க. என்ன பேசுற ரஞ்சிதம்? அட போங்க, வேலையே. அப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சரியாயிடும். நீங்க பதறாதீங்க. சரிம்மா. அம்மா கொஞ்சம் பாத்துக்கம்மா. சரிப்பா. ராதிகா, இதுக்கு மேலயும் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமும் இல்ல. நீ அரவிந்த் கிட்டயாவது இது சொன்னியா ராதிகா? சொன்னேன்க்கா. ஏண்டி இப்படி வேண்ட விருப்ப பதில் சொல்ற? அக்கா, அவரு நான் சொன்னதை நம்பவே இல்லக்கா. பொய் சொன்னேன்னு சொல்றாரு. எப்படி நக்கலா சிரிச்சாருன்னு தெரியுமா? கோவம் இருக்கதான் செய்யும் ராதிகா. இதே சொல்லிதானே நீ அவரை ஏமாத்திருக்க. அக்கா, நீயுமா இப்படி? ஐயோ, நான் அப்படி சொல்லலடி. அவரு அந்த கோவத்துல இருப்பாருன்னு தான் சொன்னேன். சரி, நாம டாக்டரை போய் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். போக்கா, அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. அப்படியே கொண்டு போனாலும் இப்ப எந்த டாக்டர் வேலைக்கு வாங்கினேன்னு கேட்பாரு என்ன? ஐயோ, சரி, வீட்ல சொல்லி அம்மா இல்ல ரஜினியை வச்சு அரவிந்த் கிட்ட பேசலாமா? அவங்கெல்லாம் இப்ப நமக்கு சப்போர்ட்டா பேசுற நிலைமையிலயா இருக்காங்க? ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் புக்கை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படின்னா என்னதான் பண்றது ராதிகா? நான் அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன்க்கா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இந்த குழந்தைய கலைச்சிட போறேன். ராதிகா, என்ன சொல்ற நீ? வேற வழி இல்லக்கா. இதுக்காகலாம் அரவிந்த் கால்ல என்னால போய் விழ முடியாது. ராதிகா, முதல் குழந்தை ராதிகா, அவசரப்படாத. அக்கா,
இந்த மாதிரி சென்டிமெண்டாலாம் யோசிச்சா காலம் முழுக்க அவங்களுக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும். என்னாலாம் அப்படி வாழ முடியாது. நான் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். இப்ப குழந்தை உண்டாயிருக்குன்னு நானே தானே போய் பேசினேன். அத கொஞ்சம் கூட மதிக்காம என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனார்ல. நான் இல்லனா இந்த குழந்தையும் அவருக்கு இல்ல. அதுதான் நான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. அக்கா, நான் ஹாஸ்பிடல் போகணும்க்கா. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் கூட நீ தான் வரணும். நானா? நீதான்க்கா. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி சரி, நான் வரேன். சரி, ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியா? ஏன்னா வாந்தி எடுத்துட்டல, வயித்துல ஒன்னும் இருக்காது. வா, வந்து ஜூஸ் குடி. ஐயோ, என்ன ராதிகா, இவன் இங்க இருக்கான். இவனை கவனிக்காம விட்டுட்டோம். நம்ம பேசின எல்லாத்தையும் இவன் கேட்டிருப்பானா? ஐயோ அக்கா, என்னக்கா நீ? அவன் தான் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான்ல. கேட்டிருந்தா இப்படி சும்மாவா உட்காந்துட்டு இருப்பான் அவன்? அப்படியே பெரிய இவன் சங்கீத வித்வான் இசைக்கடல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். இவனெல்லாம் எனக்கா எதுவும் கேட்கலன்னு சொல்றீங்க? ராதிகா, நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டல்ல? அம்மா, பார்த்திபா, எப்படி பாருக்க? ரஜினி எப்படி இருக்கா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம்பா. ஏம்மா நடந்து போறீங்க? ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு வேலை. சரி, நடந்து போனா வாக்கிங் போன மாதிரி இருக்குமே, அதான் போறேன். என்ன பார்த்திபா? இல்லம்மா. சொல்லு. ராதிகாவை அப்படியே விட்டுட்டீங்களேம்மா. பார்த்திபா, தயவு செஞ்சு ராதிகாவை பத்தி மட்டும் பேசாத. என் புள்ள அவளுக்கு என்ன குறை வச்சான்? இப்படி ஒரு பெரிய பொய் சொல்லி எங்களை எதுக்கு அவ ஏமாத்தணும்? பேரப்புள்ள வரப்போதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா என் புள்ள மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். புரியுதுமா, ராதிகா பண்ணது பெரிய தப்பு தான். ஏதோ என் மேல இந்த கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டா. அவளும் அரவிந்தும் பெரிய தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி, அத விடு. அவ பொய் சொன்னது தப்பா தப்பில்லையா சொல்லு. இப்படி ஏமாத்திட்டாலேன்னு மனசு ஆறவே மாட்டேங்குது. சரிம்மா, ஒருவேளை ராதிகா சொன்னது பொய்யா இல்லாம உண்மையாவே அவ கர்ப்பமா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? என்ன கேக்குற? சொல்லுங்கம்மா. ஒருவேளை அவ நிஜமாவே கர்ப்பமா இருந்திருந்தா? அவ சொன்னத உண்மை நம்பி அவளை எப்படி பாத்துக்கிட்டோன்னு நீயும் பார்த்தல. நிஜமாவே அவ வயித்துல கரு இருந்திருந்தா அது எங்க வீட்டோட முதல் வாரிசு. அவளை ராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்கி இருப்போம். நீங்க அவளை இப்போ அப்படி தாங்குற நேரம் வந்துருச்சுமா. பார்த்திபா,
நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, ராதிகாக்கு இப்ப நிஜமாவே குழந்தை உண்டாயிருக்கு. ஐயோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. என் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. இப்ப மட்டும் என் கையில சக்கரை இருந்தது, அப்படியே உன் வாயில போட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். பார்த்திபா, இத நீ வந்து என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா ராதிகா அரவிந்த் கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவ செஞ்சால பாத்தியா? இல்லம்மா, ராதிகா அரவிந்த் பாஸ் கிட்ட சொல்லிருக்கா. பாஸ் தான் இந்த விஷயத்தை நம்பல. அதனாலதான் மறுபடியும் ராதிகா தப்பான முடிவுக்கு வந்திருக்காமா. நீங்க நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? ஐயோ, நான் என்னப்பா செய்ய முடியும்? ஐயோ, ரஜினி இங்க உட்கார்ந்திருக்கா. நீ பதட்டப்படாம இருக்கா? நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம்னு அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் ஹாஸ்பிடல் போய் அபோர்ஷன் பண்ண போற விஷயத்த நீயே போட்டு கொடுத்துறாத. வா ராதிகா. சொல்லுக்கா. வெளியே போறியா? ஆமா, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறோம்க்கா. எந்த ஃப்ரெண்ட பார்க்க போற? எதுக்கு இப்ப நீ குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்ட பார்க்க போகணுமா என்ன? ராதிகா, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு நான் சொல்லலையே. எந்த ஃப்ரெண்டுன்னு தானே கேட்டேன். இவதானே பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? போதுமா இல்ல இன்னும் ஏதாச்சும் கேட்கணுமா? ஒன்னும் இல்ல. சரி, நீ போயிட்டு வா. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்கம்மா, வாங்க. ராதிகா, வாம்மா. அத்தை, என்னத்தை இதெல்லாம்? அத்தையா? யார கூப்பிட்ட? என்னையவா? சரி சரி, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். வா. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? வாங்க. என்னம்மா ரஜினி, வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ, வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல பேசி முடிச்சிடலாம்.
ராதிகா, இவங்க எதுக்கு இந்த நேரத்துல மேல தாளத்தோடலாம் வந்திருக்காங்க? இதோ நிக்கிறானே எதிரில, இவன் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. வாங்க. என்ன ராதிகா, அதான் அன்னைக்கே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க? ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா புருஷன் பொண்டாட்டி உறவு பிரிஞ்சிராது. அது மனசு சம்பந்தப்பட்டது. 2 பேருக்கு துரோகம் பண்ண உங்களுக்கெல்லாம் சொன்னா மட்டும் என்ன புரியவா போகுது? கோவப்படாத ரஜினி. உங்க வீட்டுக்கு திடீர்னு மேளதாளத்தோட தாம்பூல தட்டோட வந்தன்னா யாருக்கா இருந்தாலும் என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். அண்ணே, நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறேன். அந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சம்மந்தி அம்மா, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குங்களா? இவதான் கோவத்துல ஏதோ முடிவெடுத்துட்டானா? நம்ம தான் பெரியவங்களா பார்த்து பேசி இவங்கள சேர்த்து வைக்கணுமா? அரவிந்த் தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி பொண்ணு பார்க்க போறோங்கிற விஷயத்த இப்படி மேளதாளத்தோட வந்து சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை சம்மந்தி அம்மா. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? மாட்டாங்கல்ல. நானும் என் அரவிந்துக்கு பொண்ணும் பார்க்கல, எந்த கல்யாணமும் ரெடி பண்ணல. நீங்க சொல்றது சரிம்மா. ஆனா மாப்பிள்ளை எங்க மேல கோவமா தானே இருக்காரு. அவன் என்ன சொல்றது? அவனை நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டா டைவர்ஸ் பண்ற முடிவை அவனே கைவிட்டுருவான். சம்மந்தி அம்மா, இருங்க இருங்க இருங்க, யாரும் குழம்ப வேண்டாம். விஷயத்தை நானே சொல்லிடுறேன். என் மருமகளுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். நலங்கா? எதுக்கு நலங்கு? ஓ, யாருக்குமே எதுவுமே தெரியாதா? அம்மா, இங்க யாருக்குமே விஷயம் தெரியாது. எல்லாரையும் விட அதிக ரைட்ஸ் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. ஓ, அப்படியா? இதோ ஸ்வீட்டோட சொல்றேன். என்ன பார்த்திபா இதெல்லாம்? சம்பந்தியம்மா, என் மருமக அதான் உங்க பொண்ணு. இப்ப ஒரு ஆள் இல்ல, 2 உசுரா இருக்கா. என் குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்கா. சம்மந்தியம்மா, நம்ம பாட்டியாக போறோமா? உங்க குடும்பத்தோட வாரிசை என் பொண்ணு சுமந்துகிட்டு இருக்காளா? அம்மா, அது இல்லம்மா. அம்மா, முதல்ல ராதிகாக்கு ஸ்வீட் கொடுத்து அவ வாய அடங்கம்மா. எதுவும் பேசாத, இந்த வாய தொற. தொறமா? அட, வாய தொறன்னு சொல்றல்ல. இல்ல, இது எல்லாமே ஒன்ன மறந்துட்டேன் பாரு. இந்த அது வாய தொற. அம்மா, ரஜினிக்கு இதோ ரஜினிக்கு இல்லாமலா? சம்மந்தியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ராதிகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. அம்மா, அதை கொடுங்க. அம்மா, நீங்களே ஸ்வீட் கொடுத்து ஏன் சொல்லல அப்படின்னு நீங்களே கேளுங்கம்மா. இந்தாங்க. குடு குடு. ராதிகா என் செல்லம்.
ராதிகா பா நீங்களுமா? என்னடா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியேடா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் யாரும் பழச பத்தியோ பிரச்சனைய பத்தியோ பேசக்கூடாது. ஏன்னா என் மருமக என் குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாமா வா போமா வா.